எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 26 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல் 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் ஆசியாவில் எந்த நாடு சக்தி வாய்ந்த நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி 3ஆவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஏஷியா பவர் இண்டெக்ஸ் 2024. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுடைய சிந்தனை குழுவான லோவி இன்ஸ்டியூட் தான் இப்போ இந்த வருஷத்துக்கான ஆசிய சக்தி குறியீடு அப்படிங்கிற அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 3ஆவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ இந்த ஆசிய சக்தி குறியீட்டு அறிக்கையில் எந்த நாடு முதலிடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், அமெரிக்கா ஆசிய கண்டத்தை சேர்ந்த நாடே கிடையாது, அது எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம குடும்பத்தில் வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம குடும்பம் இருக்குன்னா நம்ம குடும்பத்தில் யார் சக்தி வாய்ந்த நபர் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அம்மா அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம இன்னொருத்தவங்க அப்பா அம்மாவை தவிர்த்து கூட வேற சொந்தக்காரவங்க, அதாவது மாமா சொல்ற பேச்சு தான் கேட்பாங்க நம்ம குடும்பம். அந்த மாதிரி கூட ஒரு சில குடும்பங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஆசியாவில் அமெரிக்கா ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது அமெரிக்கா சக்தி வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லி இந்த பட்டியலில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி இந்த வரிசைப்படுத்திருக்காங்க, இந்த நாடுகளை தரவரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நாடுகளுடைய பொருளாதார திறன், இராணுவ திறன் மற்றும் ராஜதந்திர செல்வாக்கு இவற்றின் அடிப்படையில் தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடாக எந்த நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு? அமெரிக்கா இருக்கு. 2ஆவது இடத்துல தான் சீனா இருக்கு. 3ஆவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தேர்ட் பிளேஸ். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி தான் 3ஆவது இடத்துல இந்தியா பிடிச்சிருக்கு. அடுத்து ஜப்பான் 4ஆவது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியா 5ஆவது இடத்துல இருக்கு. 6ஆவது இடத்துல ரஷ்யா இருக்கு. ஸோ நீங்கள் ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள் தான் இந்த பட்டியலில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆசியாவில் எந்த நாடு சக்தி வாய்ந்த நாடாக இருக்கு, ஆசியாவில் எந்த நாடு சொன்னால் எடுபடி ஆகும், அந்த மாதிரி அந்த சக்தி வாய்ந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் மீனிங். 2வது கேள்வி, தற்சார்பு இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஸோ தற்சார்பு இந்தியா அப்படின்னா மேக் இன் இந்தியா ஸ்கீம். ஸோ மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படின்னும் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம், தற்சார்பு இந்தியா அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இந்த மேக் இன் இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த தற்சார்பு இந்தியா ஸ்கீமை பற்றி பார்த்தோம்னா இது எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா உற்பத்தியை அதிகப்படுத்துறது. நம்ம நாட்டில் மேனுஃபேக்சரிங்கை அதிகப்படுத்தி வெளிநாடுகள்லேருந்து ஒரு சிலதுக்காக நம்ம சார்ந்திருக்கோம் இல்லையா, இறக்குமதி செய்யணும், வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யறதுக்காக அதை நம்ம சார்ந்திருக்கோம் இல்லையா, அதை குறைக்கணும். நம்ம நாட்டிலே நமக்கு தேவையான பொருட்களை அதிகமாக உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யறத குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த தற்சார்பு இந்தியா திட்டமானது தொடங்கப்பட்டது. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இல்லையா, அதில் இந்த திட்டத்தினால நம்ம என்னென்ன இந்த 10 ஆண்டுகளில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம், என்னென்ன முன்னேற்றங்களை இந்தியா கண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கைபேசி உற்பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லலாம். கைபேசி உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே 99% மொபைல் ஃபோன்கள், இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய 99% மொபைல் ஃபோன்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. உலக அளவில் 2வது மிகப்பெரிய மொபைல் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா உருவெடுத்திருக்கு. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் எஃகு உற்பத்தி, குறைக்கடத்திகள், செமிகண்டக்டர்ஸ், அடுத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்சார வாகனங்கள் உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி. பாதுகாப்பு தளவாடங்கள்னா ஏவுகணை, போர்க்கப்பல், போர் விமானங்கள், இந்த மாதிரி உற்பத்தி செய்யறது. ஸோ அந்த உற்பத்தியிலலாம் நம்ம இந்தியா முன்னேற்றம் கண்டிருக்கு, அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னா சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல், இதை தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 4வது பெரிய உற்பத்தியாளராக நம்ம இந்தியா உருவெடுத்திருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல 4வது பெரிய உற்பத்தியாளராக நம்ம இந்தியா உருவெடுத்திருக்கு. ஸோ இந்த 10 ஆண்டுகளில் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில இந்தியா 400% வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மின்சார வாகனம். ஸோ இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் திட்டம்லாம் நம்ம இந்தியாவில் கிடையாது அவ்வளவா.
ஸோ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு இந்த 10 ஆண்டுகளில் மின்சார வாகன உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $3 பில்லியன் மதிப்பை கொண்டதாக இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத், நம்ம நாட்டில் செயல்படுத்தக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள், அடுத்து பிரம்மோஸ் ஏவுகணைகள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைபேசி, இதெல்லாமே வந்து உள்நாட்டிலே தான் உற்பத்தி செய்யப்படுது. நெக்ஸ்ட் வந்து பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாதுகாப்பு ஏற்றுமதி அப்படிங்கிறது, பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிறது 1000 கோடியாக தான் இருந்திருக்கு. இப்போ 1000 கோடியிலேருந்து அந்த ஏற்றுமதி மதிப்பானது 21,000 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ 85க்கும் மேற்பட்ட நாடுகளை வந்து நம்ம பாதுகாப்பு தளவாடங்கள் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாய்ஸ், அதாவது பொம்மை தொழில். ஸோ பொம்மை தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை தொழிலில் பொம்மை பொருட்கள், பொம்மையானது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுங்கிறது 239% அதிகரிச்சிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து பொம்மைகளை நம்ம இறக்குமதி செய்யறது வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட தீவிர உற்பத்தி மையமாக நம்ம இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். இங்கே எல்லா பொருட்களுமே நம்ம இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கப்பட்டது. ஸோ இதே மாதிரி தான் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான், இதை வந்து தன்னம்பிக்கை இந்தியா பிரச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விக்ஷித் பாரத் ஆகிய முன்னெடுப்புகளை இந்தியா வந்து செயல்படுத்தி வருது. விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது 2047 ஆண்டுக்குள்ள இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் விக்ஷித் பாரத் இயக்கமானது செயல்படுத்தப்படுது. அடுத்து 3வது கேள்வி, பாரிஸ் பாராலிம்பிக்கில் தமிழ்நாடு எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 பதக்கங்கள். ஸோ பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியுடைய 17வது பதிப்பு இப்போ நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதில் இந்தியா வந்து 29 பதக்கங்களை வின் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 7 தங்கப்பதக்கம், 9 வெள்ளிப்பதக்கம், அடுத்து 13 வெண்கல பதக்கம் சொல்லிட்டு இந்தியா மொத்தமாக 29 பதக்கங்களை வின் பண்ணதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ பதக்கப்பட்டியலில் நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு? இதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஷின். இப்போ எதுக்காக எகைன் இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியை அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே 4 பேர் வந்து பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பதக்கங்கள் வென்ற 4 பேர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் வந்து துளசிமதி அவர்கள் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்மிண்டனில் நித்யஸ்ரீ அப்புறம் மனிஷா ஆகியோர் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆடவருக்கான உயரம் தாண்டுதல்ல தடகள வீரர் மாரியப்பன் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 4 பேர் பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. இதுல வெள்ளி வென்ற துளசிமதி அவர்களுக்கு வந்து 2 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டிருக்கு. வெண்கல பதக்கம் வென்ற மீதமுள்ள 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா தலா 1 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு மொத்தமா 5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க 4 பேருக்கு வழங்கியிருக்காங்க. 4வது கேள்வி, மாநில அரசின் சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது எத்தனை வயதுக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு. ஸோ தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது அப்படிங்கிறது 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வழங்குறாங்க அப்படின்னா தேசிய பெண் குழந்தைகள் தினமான ஜனவரி 24ஆம் தேதி தான் இந்த சிறந்த பெண் குழந்தைகள் விருதானது வழங்கப்படுது. ஸோ வீரதீர செயல்களை புரியக்கூடிய இந்த பெண் குழந்தைகளுக்கு 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த விருதானது வழங்கப்படுது. ஸோ பர்டிகுலராக எந்த மாதிரியான வீரதீர செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அவங்கள மாதிரியே கூடிய பிற பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு உதவுறது, அதே மாதிரி பெண் குழந்தை திருமணங்களை வந்து தடுத்து நிறுத்துறது, இது போன்ற சிறப்பான தனித்துவமான வீரதீர செயல்களை புரியக்கூடிய பெண் குழந்தைகள் 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த மாநில அரசுடைய சிறந்த பெண் குழந்தை விருதானது வழங்கப்படுது. ஸோ இந்த விருதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பாராட்டு பத்திரம் வழங்குறாங்க, பிளஸ் 1 லட்சத்துக்கான காசோலையும் அவங்களுக்கு வழங்கப்படுது. 5வது கேள்வி, தமிழக அரசின் சிறந்த பட்டு நெசவாளர் விருது 2023-24 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டி சந்திரசேகரன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2023-24 ஆண்டுக்கான சிறந்த பட்டு நெசவாளர் விருதானது டி சந்திரசேகரன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டுக்கான சிறந்த நெசவாளர் விருதை வந்து வழங்கியிருக்காங்க. இதில் முதல் பரிசு பெறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசு பெறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசு பெறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய், 3ஆம் பரிசாக 2 லட்சம் ரூபாயானது வழங்கப்படுது. இதில் சிறந்த பட்டு நெசவாளர் விருதுக்கான முதல் பரிசு டி சந்திரசேகரன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பருத்தி ரகத்தில் வடிவமைப்பாளருக்கான விருது பார்த்தீங்கன்னா TJ
பிரேமா என்பவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த வடிவமைப்பாளர் விருதுல பாத்தீங்கன்னா முதல் பரிசு எஸ் குமரவேலு என்பவங்களுக்கும், சிறந்த இளம் வடிவமைப்பாளர் பிரிவுல முதல் பரிசு கே தர்ஷனா என்பவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 6வது கேள்வி, இந்தியாவிற்கும் தான்சானியாவிற்கும் இடையே ராணுவ தொழில்நுட்ப பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரால தான் இப்போ வந்து இந்தியாவுக்கும் தான்சானியா நாட்டுக்கும் இடையிலான ராணுவ தொழில்நுட்ப பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமது நகர்ல வந்து ராணுவ தொழில்நுட்ப பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ எங்கே அப்படின்னா அகமது நகர்ல இருக்கக்கூடிய காலாட்படை பயிற்சி மையத்துல தான் 12 வார பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுல தான்சானியா மக்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து இந்தியன் ஆர்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான்சானியால வந்து மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. 7வது கேள்வி, தோட்டா துளைக்காத இலகு ரக கவச உடைகளை எந்த ஐஐடி உருவாக்கியுள்ளது? ஆன்சர் தில்லி ஐஐடி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டாக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள்லாம் வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டை தான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தான் இப்போது தில்லி ஐஐடி வந்து இப்போ உருவாக்கியிருக்கேன். ஸோ இது வந்து லைட் வெயிட் ஆனது இலகு ரக ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சகானிங்க இப்போது தோட்டா துளைக்காத இலகு ரக கவச உடைகளை பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்டிஓவும் தில்லி ஐஐடியும் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அதான் அதோட விரிவாக்கம். டிஆர்டிஓவும் தில்லி ஐஐடியும் சேர்ந்து தான் இப்போ இந்த இலகு ரக தோட்டா துளைக்காத கவச உடைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட எடை எவ்வளவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.2 கிலோ மற்றும் 9.5 கிலோ ஆகிய குறைந்தபட்ச எடையில தான் இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் துளைக்காத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வந்து இந்த ஐஐடியும் டிஆர்டிஓவும் உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த கவசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 360 டிகிரி கோணத்தில் வந்து பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பிரதான சாலைக்கு யாருடைய பெயர் சூட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி எஸ்பி பாலசுப்ரமணியம். ஸோ பார்த்தீங்கன்னா திரைப்பட பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட பேருக்கு தான் இப்போ சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பிரதான சாலைக்கு வந்து சூட்டப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறந்த பாடல்கள்லாம் அவர் பாடியிருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து கரோனா காரணமாக உயிரிழந்தார். ஸோ அதை அடுத்து அவர் வசித்த நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பிரதான சாலைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்படும்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலோக் ரஞ்சன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய தலைவராக அலோக் ரஞ்சன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தேசிய போலீஸ் அகாடமியோட தலைவராக மூத்த ஐபிஎஸ், இவரும் ஐபிஎஸ் ஸோ அமித் கார்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அமித் கார்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் பொறுப்புல இருப்பாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, சர்வதேச சைகை மொழிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 23ஆம் தேதி. ஆண்டுதோறும் செப்டம்பர் 23 தான் சர்வதேச சைகை மொழிகள் தினம், அதாவது சைன் லாங்குவேஜ் டே. அதாவது காது கேளாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சைன் லாங்குவேஜ் மூலமாக தான் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த சைகை மொழிகள் தினம்ங்கிறது இந்த மொழி குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும், அதோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்னன்னா சைன் அப் ஃபார் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் தீம். ஸோ இதே மாதிரி சர்வதேச காது கேளாத ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுது. ஸோ இதோட ஒரு பகுதியாக தான் இந்த சைகை மொழிகள் தினமானது செப்டம்பர் 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இப்போ தேர்தலானது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுதுன்னு. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 90 தொகுதிகள் இருக்கு. அதில் 3 கட்டமாக தேர்தல் நடத்துறாங்க. இப்போ 2 கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மொத்த வாக்காளர்கள் வந்து 25.78 லட்சம் பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா உணவகங்கள்ல உரிமையாளர்களுடைய பெயரை வந்து
இருக்கணும், உரிமையாளர்களோட பெயர் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச மாநில அரசு வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேச மாநில அரசும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உணவகங்கள்ல அதோட உரிமையாளர் யார், அவங்களுடைய அட்ரஸ் என்ன, இதெல்லாம் வந்து காண்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே சாப்பாட்டில் வந்து கழிவு உள்ளிட்ட அசுத்தங்கள் வந்து கலக்கப்படுதுன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஸோ அதை அடுத்து உத்தரப்பிரதேச மாநில அரசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவகங்கள்லையுமே வந்து சிசிடிவி கேமரா இருக்கணும், அந்த உணவகத்துடைய உரிமையாளர் மேலாளருடைய பெயர் இருக்கணும், அவங்களுடைய முகவரி உள்ளிட்ட விவரங்கள் வந்து அந்த உணவகங்களில் வந்து காண்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அதே உத்தரவை வந்து இப்போ பிறப்பிச்சிருக்கு. அதே மாதிரி உணவக பணியாளர்கள் எல்லாருமே முகக்கவசம் வந்து அணிஞ்சிருக்கணும், கையுறை அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் வந்து உத்தரவிட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2023-24 ஆண்டுல நம்ம நாட்டுடைய பாதுகாப்புத்துறை உற்பத்தி மதிப்பு பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு 1.27 லட்சம் கோடி எட்டிருக்குன்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி மதிப்பு அப்படிங்கிறது 50,000 கோடியாக அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாடு முழுக்க பள்ளிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யறதுக்கு வந்து மத்திய அரசு தடை விதிக்கணும் அப்படின்னு இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து பள்ளிகளில் கூலிப் போதைப் பொருள் ஆகியவை வந்து பயன்படுத்தப்படுது, மாணவர்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ குட்கா, கூலிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வந்து நிறையா கட்டுப்பாடுகள் விதிக்கணும், அதே மாதிரி இதுக்கு விற்பனை செய்யறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்த ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஷெடியூல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 17 டெஸ்ட் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், HCF, அடுத்து வந்து உங்களுக்கு நிகழ்தகவு, ரீசனிங் டாபிக்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஃபீஸ் வந்து 250. இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம், பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Group 4, Group 2, 2Aக்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல் 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். இரண்டாவது கேள்வி, தற்சார்பு இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, பாரிஸ் பாராலிம்பிக்கில் தமிழ்நாடு எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 4 பதக்கங்கள். ஐந்தாவது கேள்வி, மாநில அரசின் சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது எத்தனை வயதுக்குட்பட்டோருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு. ஐந்தாவது கேள்வி, தமிழக அரசின் சிறந்த பட்டு நெசவாளர் விருது 2023-24 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி. சந்திரசேகரன். ஆறாவது கேள்வி, இந்தியாவிற்கும் தான்சானியாவிற்கும் இடையே ராணுவ தொழில்நுட்ப பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஏழாவது கேள்வி, தோட்டா துளைக்காத இலகுரக கவச உடைகளை எந்த IIT உருவாக்கியுள்ளது? ஆன்சர் தில்லி IIT. எட்டாவது கேள்வி, சென்னை நுங்கம்பாக்கம் காமதார் நகர் பிரதான சாலைக்கு யாருடைய பெயர் சூட்டப்படுகிறது? ஆன்சர் SP பாலசுப்ரமணியம். ஒன்பதாவது கேள்வி, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அலோக் ரஞ்சன். 10வது கேள்வி, சர்வதேச சைகை மொழிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 23ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.